வெல்கம் டு கார்கி கிச்சன். வாங்க, நான் இன்னைக்கு உளுந்து வச்சுட்டு அப்பளம் தான் செய்ய போகிறேன். எல்லோரும் பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் உடைச்ச உளுத்தம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் இதை வறுக்கக்கூடாது, அப்படியே பொடி பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் கிட்ட நான் உளுந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 150 கிராமுக்கு நான் 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் உப்பும் சோடா உப்பும் நல்லா தண்ணியில் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம உளுந்து மாவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு இது அப்படியே ஒரு 1/2 hour இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி கொஞ்சோடு நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம மாவை இந்த மாதிரி நல்லா நம்ம இடித்து எடுத்துக்கலாம். நம்ம நிறைய அளவில் செஞ்சோன்னா அம்மியில் போட்டோ இல்லை கல்லூரில் போட்டோ இடிச்சுக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சமாக செய்கிறதுனால நம்ம இதுலேருந்தே வச்சு இடித்து எடுத்துக்கலாம். இது நல்லா நைஸாக ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட நம்ம அடிச்சுக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம இடிக்க இடிக்க மாவு வந்தால் நல்லா இலகி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் நல்லா உருட்டி வச்சுட்டேன். இதை இப்போ நம்ம தேவையான அளவு பீஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாக கட் பண்ணல. ஏன்னா உளுந்து அப்பளம் நமக்கு பொரிக்கும் போது எண்ணெய் கம்மியாக வச்சா போதும். இது இப்போ நம்ம அப்பளம் பண்ணுற மாதிரியே இட்டுக்கலாம். நான் இந்த சைஸுக்கு இட்டுக்கிறேன். உங்களுக்கு இப்போ இது அழகாக வரலன்னு தோணிச்சுன்னா ஏதாவது ஒரு பாக்ஸ் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணல. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இட்டுக்கலாம். நம்ம நல்லா இடிச்சிருந்தோம்னா மாவு நமக்கு இடுறதுக்கு நல்லா வரும். நான் இப்போ கட் பண்ணியும் காட்டுறேன்.
இது ஒட்டாது ஒன்றோட ஒன்று. இது நான் தொட்டு இடத்துக்கு மைதா மாவு தான் வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். எனக்கு 14 பீஸ் வந்திருக்கு. இதை வந்து வெயிலில் காய வைக்க வேண்டாம். ஃபேனோட இதில் வந்து காற்றுலேயே இது காஞ்சிரும். அதுக்கப்புறம் வெயில் பட்டும் படாமல் உள்ள இடத்துல மட்டும் வச்சு ஒரு 1/2 hour வச்சு எடுத்தீங்கன்னா இது நல்லா காஞ்சிரும். ஏன்னா நல்லா வெயிலில் போட்டோம்னா மொடன்னு ஆகிடும். அதுக்காக தான் இது காஞ்சிட்டு நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம உளுந்து அப்பளம் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. வாங்க இது இப்போ பொரிச்சு பார்த்துக்கலாம். இப்போ ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் ஒன்று சூடாயிடுச்சு. நம்ம பொரிச்சுக்கலாம். எவ்வளோ பெருசாக விரிஞ்சு வருது பார்த்தீங்களா? அதான் நல்லா வெயிலில் காஞ்சிருச்சுன்னா நல்லா வரும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.